அன்பு நிறை அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான அன்பு நிறை வணக்கம் சமர்ப்பணம். இன்றைய 68வது தலைப்பாக மகிழ்ச்சி, சந்தோஷம். வாய்விட்டு சிரியுங்கள், மகிழுங்கள், உங்கள் நோய் விட்டு போகும் என்ற இந்த பதிவிலே மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நிலை, அந்த மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான மகிழ்ச்சிக்கான காரணம், மகிழ்ச்சியினுடைய வகைகள், மகிழ்ச்சியினுடைய ஆனந்த நிலை, மகிழ்ச்சியை எப்படி ஏற்படுவதனால் ஏற்படுகின்ற மாற்றம் பற்றிய நிலைகளிலும், மகிழ்ச்சி உலகளாவிய மகிழ்ச்சியின் நாள் மார்ச் 20 என்ற ஒரு நிலையையும், இந்த மகிழ்ச்சியினுடைய சதவீதம் 40%, 10% என்ற நிலையில் பகுக்கப்பட்டுள்ள நிலையும், மகிழ்ச்சியினுடைய நிலையில் ஏற்படுகின்ற அத்தியாவசிய நிலைகள் பற்றியும், வெற்றியால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, மத கோட்பாடுகளின்படி இஸ்லாம், பகவத்கீதை, விவிலியம் சார்ந்த மகிழ்ச்சியினுடைய உண்மைகள், வெளிப்பாடுகள், திருவள்ளுவர் கூறும் அந்த மகிழ்ச்சியின் நிலை, லியோ டால்ஸ்டாய் என்ற தத்துவ விஞ்ஞானி சொல்லுகின்ற நிலை, தலாம் மலாய் அவர் சொல்லுகின்ற அந்த மகிழ்ச்சிக்கான விளக்கங்கள், விவிலியம் சார்ந்த அந்த மகிழ்ச்சிகள், முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ப முக மாற்றத்திற்குரிய விளைவுகள், சிரிப்பினுடைய வகைகள், மகிழ்ச்சியினுடைய பண்புகள் என்ற நிலையில் நாம் சுருக்கி, நாம் வாழ்விலே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் மகிழ்ச்சி உறுவீர்கள் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே மகிழ்ச்சி என்பது உள்ளார்ந்த மனத்தின் வெளிப்பாடு. இது ஒரு புரிதல் ஏற்படுகின்ற நிலை. மகிழ்ச்சி என்பது நல்ல எண்ணம், நல்ல சூழல், நல்ல சிந்தனையினுடைய வெளிப்பாடாக இந்த மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. ஒரு விதத்தில் இந்த மகிழ்ச்சியானது நன்றியாலும், உறவுகள் மேம்படுவதாலும், மதிக்கப்படுவதாலும், தான தர்மத்தாலும், சரியான சூழ்நிலை உருவாக்கி பழகுவதாலும், நல்ல பழக்கங்களாலும் தான் இந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. மகிழ்ச்சியினுடைய பயிற்சியை பார்க்கின்ற பொழுது, இந்த மகிழ்ச்சி உலக அளவில் ஒரு நாளாக மார்ச் 20 உலகளாவிய மகிழ்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், மேலை நாடுகளில் இந்த சிரிப்புக்காக ஒரு பயிற்சி அரங்கு இருக்கின்றது. அங்கே வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு தன் உடலை புத்துணர்ச்சி கொள்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுகிறார்கள். ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியமும் மனத்தினுடைய நிறைவும் திருப்திகரம் தான் இந்த மகிழ்ச்சியாக வெளிப்படுகின்றது. ஆகவே இந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பயிற்சி ஒரு வீரர், தடகள வீரரோ விளையாட்டு வீரரோ தன் எடுக்கின்ற பயிற்சியினுடைய இறுதிக்கட்ட போட்டியில் வெற்றி பெறுகின்ற பொழுது துள்ளி குதித்து ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி. நாம் கிரிக்கெட்டோ, கால்பந்து விளையாட்டு போட்டிகளோ, ஹாக்கி போட்டிகளோ பார்க்கிறோம், பல ஆயிரம் பேர் ரசிக்கின்றோம். அந்த குழுவிலே வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த பயிற்சியால் ஏற்படுகின்ற நிலை, அங்கே மகிழ்ச்சி ஏற்படுவதை நாமும் மகிழ்ச்சிக்கின்றோம், அங்கே பங்கேற்பவராகிய வீரர்களும் மகிழ்ச்சி அடைவதை. அர்ஜென்டினா வீரர் அந்த கோல், தன்னுடைய காலிலே பந்தை சுருட்டி கோல் போடுகின்ற பொழுது அவரை தூக்கி கொண்டு அந்த வீரர்கள் ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சியை பார்க்கின்ற போது, ஒரு விதத்தில் நானே அந்த கோல் அடிக்கின்ற ஆர்வத்திலே என் காலை உதைத்து சிக்கலாக்கி கொண்டேன். ஆகவே அந்த மகிழ்ச்சி நம்ம உள்ளார்ந்த மனதோடு ஒருங்கிணைந்து இந்த குழுவாக அந்த பயிற்சியிலே நாம் வெற்றி பெறுவதை நாம் பார்க்கலாம். மகிழ்ச்சியுடைய காரணம் எப்படி ஏற்படுது என்றால், ஒரு 50% மரபணுகளால் ஏற்படுகிறது. ஒரு வசதியான குடும்பம் மகிழ்ச்சி
ஏற்படுத்துகின்றது, அந்த மரபணுக்களுடைய வழியாக வருகிறது என்கிறார்கள். ஒரு 10% இந்த பயிற்சியானது கட்டுப்படுத்துகின்ற கட்டுப்பாடில் நம் உழைக்கின்ற நம் மூலமாக வருகின்ற ஒரு மகிழ்ச்சி. அது வெளிப்புறத்தை சார்ந்த மகிழ்ச்சி ஒரு 10%. ஒரு 40% நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள், சமூகம் இவை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது நல்ல பழக்க வழக்கங்களால், நேர்மறை எண்ணங்களால் இந்த மகிழ்ச்சி தருகின்றது. ஆகவே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். எந்த விதத்தில் என்றாலும் இந்த மகிழ்ச்சியை, இந்த முகம், நம் உடலும் மனமும் எப்படி இருக்கிறது என்பதை, சோகமாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா, கவலையாக இருப்பது என்பதை இந்த முகம் பட்ட வெளிச்சமாக தெரியும். நீங்கள் ஒரு இடத்திற்கு போகின்ற போதோ, ஒரு இடத்திலிருந்து வருகின்ற பொழுதோ, ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற போதோ, உங்களுடைய புன்னகை, அந்த உதடின் ஒரு சிறு புன்னகை ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மகிழ்ச்சி ஏற்பட இந்த பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வெற்றியினுடைய ரகசியம் அந்த மலர்ச்சியிலே ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த மகிழ்ச்சியை பகிர்வுதல் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மகிழ்ச்சியை ஒரு தனிப்பட்ட முறையிலும், ஒரு உறவுகின்ற முறையிலோ, பிறந்த நாள் கொண்டாட்டம், பிரிந்தவர்கள் சேர்வது, அல்லது பல நாட்கள் கழித்து அலைபேசியிலே பேசுகின்ற பொழுது அவருடைய உரையும் அவருடைய வார்த்தையும் கேட்டு நல்ல வார்த்தை நல்லதொரு வளமாக்கும், அவர்கள் உள்ளத்தை ஊடுருவும், அவர்களுக்கு ஒரு ஈரப்பதத்தை இதயத்திலே ஏற்படுத்தும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், அவர் வாழ்வுக்கு நம்பிக்கை தரும். இவைகளெல்லாம் அந்த முகத்தின் வெளிப்பாடாக தெரியும் என்கிறார்கள். ஆகவே இந்த பகிர்வு என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அமைகிறது இந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டமாக இருக்கின்ற நிலையை வெளிப்படுத்துவதுதான் உணர்வுகளினுடைய உச்சக்கட்டம், திருப்தியினுடைய உச்சக்கட்டம் மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஆகவே வாழ்வின் உயர்வால் உங்கள் மன அமைதியும் நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு அந்த உடலில் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் குறைகிறது என்பதை பற்றி இந்த பகிர்வுகளை அவசியமாக பார்க்கிறோம். அடுத்தது, நம்மளுடைய அழுத்தத்தின் காரணமாக, மகிழ்ச்சியின் காரணமாக அது ஒரு ஆனந்தமாக, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, ஒரு குழுவாகவும், ஒரு குடும்பத்திலும், உறவுகளிலும், நண்பர் சூழ்நிலும், ஒரு தனிப்பட்ட முறையிலும் இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற விளைவுகளை நாம் பார்க்கின்றோம். மகிழ்ச்சி ஏற்படுகின்ற விளைவுகள், நன்மைகள் பார்க்கின்ற போது நம்மளுடைய அகத்தின் அழகு நல்வாழ்வு மிக்கது. அந்த நல்வாழ்வு மகிழ்ச்சியாக மாறுகிறது, சந்தோஷமாக மாறுகிறது. ஒரு குடும்பத்திலே திருப்தி அடைகின்ற பொழுது மகிழ்ச்சியாக மாறுகிறது. ஆகவே திடீரென்று ஒரு சந்திப்பில் இருவரும் சிரித்து கொண்டு பழகுகிறார்களே, கைத்தட்டி அவர்களை ஆர்ப்பாரிக்கின்றார்களே, மகிழ்ச்சியாக கட்டி அரவணைத்துக் கொள்கிறார்களே, இதெல்லாம் மகிழ்ச்சியினுடைய வெளி அடையாளங்கள். ஆகவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது நம்முடைய விருதுகளிலும் பாராட்டப்படுகின்றோம், பதவி உயர்விலும் ஒரு பாராட்டுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, ஒரு சாதாரண அடி நிலையிலிருந்தும் உயர் நிலையிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையாலும், உதாரணமாக பாருங்கள், பள்ளியில் ஒரு மாணவனுக்கு ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், அவர்களை அந்த வகுப்பறையை நிற்க வைத்து பாராட்டுகின்ற போது, ஒரு கூட்டரங்கிலே அவருடைய நற்செயல்களை வைத்து பாராட்டுகின்ற போது, அவர்களை சால்வை அணித்து கௌரவிக்கின்ற போது, இந்த பட்ட நிலைகள் அந்த பாராட்டுவதனால் ஏற்படும் மகிழ்வு அவன் உள்ளத்தை கிளறச் செய்கிறது, அவனை மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது. எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து அவன் அதை எடுத்து செயல்பட அந்த மகிழ்ச்சி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம். அவை மகிழ்ச்சி என்பது நாம் பண்டிகை காலங்களில் பார்க்கின்றோம், புத்தாடை அணிகின்றோம், பட்டாசு வெடிக்கின்றோம். ஆக குதூகலமாக நம் மகிழ்ச்சியை வெளிப்பாடாக வெளிப்படுத்துகின்றோம். வெளிப்படுத்துதல், அம்மகிழ்ச்சியை உள்ளே வைத்து அழைத்து கொண்டே இல்லாமல் வாய்விட்டு சிரியுங்கள், வாய்விட்டு மகிழுங்கள். இதற்கேற்ற சூழலை, அந்த மகிழ்ச்சி நம் உடல் நோயிலிருந்தும்
காக்க வல்லது என்பதை அறிகிறோம். ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்திலே உறவுகள் முக்கியம். அந்த உறவுகளிலே நாம் தனிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் ஒரு பண்டிகை காலத்திலோ அல்லது வீட்டில் நடக்கின்ற புதுமனை புகுவிழா அல்லது காதணி விழா அல்லது நிச்சயதார்த்த விழா, திருமண விழா, 25 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு விழாக்கள், ஊர்கூடி தேர் விழாக்கள், நம்முடைய மத கோட்பாடுடைய விழாக்கள், நல்ல உணவுகளை சமைத்து நல்ல ஆடைகளை வைத்து மகிழ்கிறோம். இந்த மகிழ்ச்சியின் செயல்கள் அத்தியாவசியமாகும் என்பதை இந்த சமூகத்திலே உணர்கின்றோம், அனுபவித்துக் கொள்கின்றோம். ஆகவே ஒரு தாய் 7 மாதம் ஆனவுடனே சீமந்தம் வைத்து தாய் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான ஒரு சடங்குகளை நடத்துகிறார்கள். ஏன்? அந்த தாய் வீட்டிற்கு சென்ற அந்த மகள் தன் குழந்தையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த தாய் சீராட்டி தாலாட்டி சந்தோஷமாக இருக்கின்ற நிலைக்குத்தான் அந்த மனைவியானவள் தாய் வீட்டுக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை அந்த தாய் வீட்டில் ஏற்படுத்துகின்றார்கள். ஆகவே மகிழ்ச்சிக்கு எப்பேற்பட்ட முக்கியத்துவத்தை இந்த வரும் நிலையிலிருந்து வழங்குகிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக தெரியும். ஆகவே இந்த மகிழ்ச்சியினுடைய சூழலை நாம் கடந்துதான் வருகின்றோம். மகிழ்ச்சியினுடைய நிலைகளை ஒவ்வொரு நிலைகளும் குழந்தையிலிருந்து நாம் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பருவத்திலும் அந்த மகிழ்ச்சியை காண வேண்டும். உதாரணமாக இந்த மகிழ்ச்சியை இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு ஏற்படுத்துகின்ற நிலையை பார்க்கிறோம். ஒரு குழந்தை, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 15 முறையாவது சிரிக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள். உங்கள் முகத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு நாளைக்கு எத்தனை வைத்துக் கொண்டிருக்கிறது? உங்கள் அலுவலகங்களிலும் உங்கள் பணித்தளங்களிலும் பிற சமூகத்திலும் இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற நிலை இருக்கிறதா? பொழுதுபோக்குகளிலும் இயற்கையை ரசிக்கின்ற இடத்திலும் நாம் மகிழ்ச்சியாக நாம் பிரயாணம் செய்கின்றோம். எதற்கு? நமக்கு ஒரு உடல் தளர்வு, மனம் அழுத்தம் குறைய வேண்டும். பிறருடைய அந்த இயற்கையை ரசிப்பதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. ஏன் அத்தனை பேர் கடற்கரைக்கு சென்று அங்கே அமைதியாக உட்கார்ந்து அந்த இயற்கையை ரசித்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது நாம் ஏற்படுத்திக் கொள்வதும் பிறரால் ஏற்படுத்திக் கொள்வதும், நாம் பிறருக்கு அந்த மகிழ்ச்சியை வழங்குவதால், ஒரு தான தர்மம் செய்வதால் அவர்கள் பெற்று நன்றி என்று சொல்லுகின்ற போது அந்த பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்கின்ற போது உள்ளார்ந்த மகிழ்ச்சி நமக்கு வெளிப்படும். அதை தான் இந்த நேரத்திலே அழுத்த நிறுத்தமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களால் பிறருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற தருவாயில் நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நிலையிலும் நாம் அதை தொடர் கண்காணிப்பிலே தொடர் நிலையிலே மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும், அனுசரித்து கொள்ள வேண்டும். நான் கூட என்னுடைய 39 ஆண்டு பணிகாலத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அங்கே அந்த அலுவலர்களிலும் அந்த ஆசிரியர்களிடம் அந்த மாணவர்களிடம் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வதை தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த தருணத்திலே நாம் பார்க்கின்ற போது திருவள்ளுவர் கூட என்ன சொல்கின்றார்? மகிழ்ச்சியை பற்றி ஒரு கருத்து சொல்கின்றார். இந்த மகிழ்ச்சி என்பது பிறருக்கு சார வேண்டும். அவருடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். அந்த உணர்வுகளுக்கு மகிழ்ச்சிக்கு நீங்கள் பகிர வேண்டும் என்று திருவள்ளுவர் அந்த ஈகை என்ற ஒரு அதிகாரத்திலே அந்த வள்ளுவத்திலே தெளிவுபடுத்துகின்றார். மிகப்பெரிய தத்துவ மேதை ஞானி லியோ டால்ஸ்டாய் பல நிலைகளெல்லாம் ஆராய்ந்து இந்த மகிழ்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய குறிப்பிலே ஒரு கிராமத்தில் முதல் வகுப்பில் சென்று அந்த மாணவர்களோடு இந்த பிஞ்சு குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து இந்த மாணவரிடம்தான் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவேதான் இந்த முதல் வகுப்பு ஆசிரியர்கள் பேறு பெற்றவர்கள். அந்த குழந்தையினுடைய பாவனை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என்று தராமாய் கொடுக்கிறோம். என்ன சொல்கின்றார்? ஈர நெஞ்சியோடு இறக்கப்படவர்கள், இறக்கப்பட செய்கிறவர்கள் மகிழ்ச்சி உருவார்கள் என்று கூறுகின்றார். இப்படி இந்த மகிழ்ச்சியை பல நிலைகளும் சார்லி சாப்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய சினிமாக்களில் வர கேரக்டர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம அந்த தியேட்டரில் படம் பார்க்க சிரிக்க சிரிக்க குலுங்க வைக்கின்றார்கள்.
ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சிரிப்பு வருகிறது. அந்த சார்லி சாப்ளினுடைய உண்மை நிலை, தன் எந்த நிலையில் இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், தன்னை முன்னிருப்பவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் என்று தன்னுடைய சரிதையிலே சொல்லுகின்றார். ஆகவே நாம் எத்தனை பேருக்கு எந்த விதமான மகிழ்ச்சி சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே, இந்த பதிவிலே சிந்திக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மத கோட்பாடுகளின் அடிப்பில் இஸ்லாம் மதம் என்று எடுத்துக்கொண்டால், அவருடைய மத கோட்பாட்டில் 5 தத்துவங்கள், எல்லாம் கடவுள், ஒரே கடவுள், அல் இலாஹி, அவர் ஒரே கடவுள் என்ற ஒரு நிலையில் நாம் சந்தோஷம் பெற வேண்டும் என்றும், அந்த அடிப்படையான தொழுகைக்கு சென்று மற்றவர்களோடு சந்தோஷ நிலையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும், நல்லதொரு உறவு, நல்லதொரு புரிதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நிலைக்கு தொழுகையும், நோன்பு இருத்தல், தன் உடலை நோன்பு இருக்கிறதற்காக தயாரித்து அதை மற்றவரோடு பகிர்ந்து அந்த உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்றும், ஹஜ் பயணம் செல்லுகின்றார்கள், தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் செல்ல வேண்டும், அப்போது சுற்றி இருக்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கிற மக்களை சந்தித்து அந்த ஹஜ் பயணத்தில் சென்று செல்ல போகிற நிலையை மகிழ்ச்சியோடு அவர்களோடு பகிர வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை கூறுகின்றார்கள். அடுத்தது, அந்த மத கோட்பாடிலே ஈகை உடையவர்களாக, தன்னுடைய வருமானத்தில் 1% அவர்களுக்கு ஈகை செய்து, உதவி செய்து, தான தர்மம் செய்து, அதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை அவர் மகிழ்ச்சி உள்ளவர் ஆக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த கோட்பாடுகள் இதிலே நாம் பார்க்கின்றோம். பகவத்கீதையிலே பார்க்கின்ற போது நம்மளுடைய சுகம் தரும், அதாவது நம்மளுடைய சுகமும் துக்கமும் கடந்து வந்தாலும் இவை நிரந்தரம் அல்ல ஒவ்வொன்றும். ஆகவே அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நல்ல எண்ணம் உள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, உங்கள் மனம், புத்தி இவைகள் எண்ணத்தின் செயல்களால் மனிதனை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த நிலையிலே வலியுறுத்துகின்றார்கள். மேலும் நம்மளுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, பலனை எதிர்பார்த்து மகிழாதே, உன்னுடைய கடமையை செய் என்று வலியுறுத்துகிறார்கள். அதாவது பிறப்பும் இறப்பும் சமமானது என்றும், நீ பிறந்தது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும், அது ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும், பிறரும் மகிழ்கின்ற ஒரு அறிவில் அவர்கள் உங்களால் வாழ்வு பெற்றுகின்ற நிலையை உருவாக்குகின்ற விலையில் இருக்க வேண்டும், ஒரு அடிப்படை தத்துவத்தை அங்கே தெரிவிக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய கோபம், காபம், பேராசை இவைகளெல்லாம் இந்த மகிழ்ச்சியினுடைய செயலுக்கு விரோதமாக இருப்பவைகளை அவற்றை துறக்க வேண்டும் என்று இந்த பகவத்கீதையிலே வலியுறுத்தப்படுகிறது. புத்தர் அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சிக்கு சொல்லுகின்றார், பிறரை நேசிப்பது, மனிதநேயமிக்கவனாக இருப்பது, நல்ல காரியங்களை உணர்வுபூர்வமாக ஏற்படுத்துவதால் இந்த மகிழ்ச்சி ஏற்படுது என்று கூறுகின்றார். ஆகவே இந்த மத கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் மகிழ்ச்சி ஏற்படுது, மகிழ்ச்சியை தான் வெற்றிதான் மகிழ்ச்சி என்ற நிலையில் சிந்தித்து செயல்படுத்துவதுதான் இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கின்றார்கள். ஆகவே உள்ளார்ந்த ஒரு அமைதியை ஏற்படுத்த ஒரு மகிழ்ச்சி தான் அதுக்கு மூல காரணமாக, வித்தாக இருக்கிறது என்று இந்த மத கோட்பாடுகளை பார்க்கலாம். விவிலியத்தை பார்க்கின்ற போது இந்த இயேசுவினுடைய மலப்பொழியிலே அழுது கொண்டிருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் வில்லகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கூறுகிறார். மேலும் இந்த மகிழ்ச்சி என்பது உலகளாவியிலே ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. 4000 ஆண்டு அளவும் காத்திருந்த மக்களுக்கு அந்த இயேசுவினுடைய பிறப்பு நற்செய்தி அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த இடையர்களுக்கும், இதோ ஆண்டவர் பிறந்திருக்கின்றார், மீட்பர் பிறந்திருக்கின்றார், மகிழ்ச்சியுறுங்கள் என்ற தேவதூதருடைய மகிழ்ச்சி இந்த உலக மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அன்னை தாய்மரியால் ஆவியால் நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துவீர், அது இரட்சகர் என்று இயேசு என்று பெயரிடுவீர்,
என்று வாழ்த்து சொன்னபோது அந்த அன்னை மரியாள் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அந்த அன்னை மரியாள் அந்த உலக இறைவனின் தாயாக இருக்கின்ற ஒரு பேர் மகிழ்ச்சி பெற்ற அந்த தாய் தன்னுடைய மகிழ்ச்சியை தன் உறவினரான எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்கின்ற போது அவளை வாழ்த்துகின்றாள். இந்த வாழ்த்து செய்தி என்பது நேரடியாக சென்று வாழ்த்துகின்ற போது அல்லது கடிதத்தின் மூலமாகவோ அலைபேசிகளாலும் நாம் செல்கின்ற வாழ்த்தை விட மகிழ்ச்சியை விட நேருக்கு நேர் சென்று நீங்கள் அந்த வாழ்த்தை தெரிவியுங்கள். அதனால் நம்முடைய திருமண நாட்களிலும் மற்ற முக்கிய நாட்களிலும் நாம் சென்று நேரடியாக சென்று அவர்களை வாழ்த்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறோம். இத்தனை பேர் என்னை வந்து வாழ்த்தினார்கள் என்ற மகிழ்ச்சி அந்த தம்பதியர்களுக்கு ஏற்படுகின்ற நிலை. அவருடைய துன்ப காலங்களில் சென்று நாம் அவர்களோடு பேசி அவர்கள் துன்பத்தை குறைத்து அவர்களை சற்று சிரிக்க வைக்க வேண்டும். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அவர்களோடு உணர்ந்து அந்த கஷ்டத்தை கொஞ்ச நேரம் மறப்பதற்கான நல்ல வார்த்தைகளை அவரை சிரிப்பூட்டுங்கள். எத்தனை பேர் நாம் அதை கடைபிடிக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்திய போது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளி மகிழ்ச்சியால் துள்ளியது என்ற ஒரு நிலையை அறிகின்றோம். அதே அன்னை மரியாள் அவர்கள் ஒரு திருமண பந்தியிலே ரசம் தீர்ந்து விட்ட பொழுது அந்த மக்கள் மகிழ்ச்சி இல்லை, ஆண்டவராக இயேசுவிடம் கூறி அந்த மக்களுடைய துயரங்களை அதை மாற்றி அந்த திருமணத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறார். ஆகவே ஒவ்வொருவரும் தன் குடும்பத்திலும் பிறர் குடும்பத்திலும் பிறர் இடத்திலும் ஒரு சமூகத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு முன்னடையாளமாக திகழ்ந்தார் என்று இந்த விவிலியத்திலே கூறுகிறது. ஆகவே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவினுடைய மகிழ்ச்சி அனைத்து தேவ தூதர்களின் மகிழ்ச்சியை விட பெரியது என்றும் இந்த விவிலிய சான்றுகள் நமக்கு அடிப்படையாக கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகின்ற போது கூட இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் பூரிப்படையுங்கள் என்ற தந்தையினுடைய வார்த்தை அங்கே அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய ஆவியால் நீங்கள் மகிழ்ச்சி நிரம்ப பெறுவீர்கள் என்ற ஒரு வாழ்த்தும், துன்பங்களின் மனிதராகவும் மகிழ்ச்சியின் மனிதராகவும் இயேசு மகிழ்ச்சியாக இருந்த ஒரு சூழலையும், வாழ்வு பெறுவது உமக்கு இரக்கம் உதவட்டும், உன் திருச்சட்டம் உன் இன்பத்தினுடைய மகிழ்வை காண்பாய் என்ற அந்த விவிலியத்தில் நீதிமொழிகள் அதிகாரம், சங்கீதங்கள், யோபு ஆகமும் சில பகுதிகளை அந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற சூழலை அன்பார்ந்தவர்களே இந்த விவிலியத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே நீங்கள் படியுங்கள். அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகின்ற சூழலை காட்டியிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நிலைகளை நாம் அறிந்து கொள்வோம். இப்படித்தான் இந்த மத கோட்பாடுகளில் அனைத்தும் இந்த மனிதம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்துகிறது, கற்றுத்தருகிறது. இதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அகமகிழ்வும் முக மலர்ச்சியும் நம்மளுடைய வெளிப்பாடாக இந்த மகிழ்ச்சியிலே வெளிப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியின் நாட்கள் மனதோறும் மனதில் அடையும் மகிழ்ச்சி ஒருவருக்கு எல்லா நாட்களும் விருந்து நாட்களாகும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மகிழ்ச்சியாக உள்ளம் சார்ந்த நலம் சார்ந்த ஒரு மருந்து. இந்த மகிழ்ச்சி எடுத்துக்கொள்கின்ற நிலை, அதை உருவாக்கின்ற நிலை, அதை அனுபவிக்கின்ற நிலை ஒரு பெரிய மருந்தாக நம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் அன்றாடுகின்ற பொழுதும் செவிக்கின்ற பொழுதும் அல்லது மகிழ்வு உண்டாகும். நம் இறைவனை பேரின்பத்தில் நாம் இன்பம் காணவும், அவர் மகிழ்ச்சியாக இருப்பது போல் இறைவனை நம்புவோம், நம் மகிழ்ச்சியை உணர்ந்திடுவோம். இவ்வாறு தான் விவிலிய பகுதியிலிருந்தும் இஸ்லாம் பகுதியிலிருந்தும் பகவத்கீதையிலிருந்தும் பல மேதைகள் அறிஞர்கள் சான்றோத்திலும் இருந்தும் இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடை கூறுகிறார். ஆகவே மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் 15 முறை சிரிக்க வேண்டும். ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்க வேண்டும். ஆகவே இந்த சிரிப்பதால் அந்த நம்மளுடைய உடல் தசைகள் மாறுபடுகிறது, அசைவு ஏற்படுகிறது. குறைந்தது 4000 முறை
அந்த 4000 தசைகள் அந்த அசைவு பெறுகிறது என்று கூறுகின்றார்கள். ஆகவே ஒரு குழந்தை சிரிக்கின்ற போது அது புன்னகையோடு ஒரு பொருளை கொடுத்தாலோ ஒரு பொருளை காட்டினாலும் அதன் சிரிப்பை குழந்தை பேறு பெற்று அந்த குழந்தையின் தாயும் குழந்தையினுடைய சிரிப்பை பேறு பெற்று குழந்தையும் தாயும் சிரிக்கின்ற ஒரு நிலையை பாருங்கள். நாம் எல்லாம் அனுபவித்திருப்போம். ஆகவே ஒவ்வொரு நிலையிலும் அந்த சிரிப்பு அந்த குழந்தையினுடைய வெளிப்பாடாக வருகின்றதை நாம் சிந்திக்கின்றோம். அதை தான் மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நாம் கூறி, இந்த சிரிப்பினுடைய வகைகள் பார்க்கின்ற போது, சிரிப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஒரு பதிவில் 72 வகையான சிரிப்புகள் இருக்கிறது. இந்த சிரிப்புகள் சிரிவதால் இத்தனை தசைகள் அசைகின்றன. அதனால்தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி நம்மிடம் இருக்கின்றது. ஆகவே சிரிப்பு என்பது அசட்டு சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, யகார்த்த சிறப்பு, சாகச சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, புன் சிரிப்பு, மழலை சிரிப்பு, யதார்த்த சிரிப்பு, அச்ச சிரிப்பு, வரட்டு சிரிப்பு, பாவட சிரிப்பு, அன்பு சிரிப்பு, அகம்பாவ சிரிப்பு, செருக்கு சிரிப்பு, இருமாப்பு சிரிப்பு, தற்பெருமை சிரிப்பு, அவமதிப்பு சிரிப்பு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற நிறைவு வெற்றி சிரிப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். அவை கண் பார்த்து சிரிப்பது வஞ்சகத்தை தருமாம், துன்பத்தில் சிரிப்பது மனிதனை தருமாம், மகிழ்ச்சியில் சிரிப்பது மாண்பை தரும், காரணமின்றி சிரிப்பது பைத்தியகாரத்தனத்தையும், இடம் பார்த்து சிரிப்பது யதார்த்தத்தையும், புன்னகையோடு சிரிப்பது பண்பாளரையும், கற்பனையில் சிரிப்பது கவிஞனையும், ஓடவிட்டு சிரிப்பதில் நயவஞ்சகத்தையும், தெளிந்து சிரிப்பதில் நடிப்பையும், நின்று சிரிப்பதில் நினைவடையும், ஓயாமல் சிரிப்பதில் பைத்தியதாரத்தனத்தையும், கோபத்தில் சிரிப்பது சிந்தனையையும், கொடுக்கும்போது சிரிப்பில் சூழ்ச்சியையும், இன்பத்தில் சிரிப்பதில் ஏமாளித்தனத்தையும், நன்மையில் சிரிப்பதில் அறிவாளித்தனத்தையும், தெரியும் என்ற சிரிப்பில் பாசத்தன்மையையும், கோமாளியில் சிரிப்பதில் குறைந்த அழுத்தத்தையும், குழைந்து குழைந்து சிரிப்பதில் சந்தர்ப்பவாதத்தையும், சூழ்நிலையில் சிரிப்பது காரியவாதியையும், தற்பெருமையில் சிந்திப்பதில் கோழைத்தனப்பையும், நிலையில் மறந்து சிரிப்பது தன்னுடைய நிலையை அறியலும், காதலில் சிரிப்பது மனைவியையும், அன்பில் சிரிப்பது அன்னையையும் அறிதிடலாம் இந்த சிரிப்பினுடைய வகைகள். ஆகவே கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற போது எல்லா விதமான சிரிப்பு வகைகளையும் நாம் அடக்கிவிட்டோம். இதை நாம் அனுபவித்தும் இருக்கின்றோம், இந்த சிரிப்பு வகைகளை நாம் பார்த்தும் இருக்கின்றோம். ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சி என்பது தன்னை தானே ஏற்படுத்தி கொள்வது. அது தன்னுடைய எண்ணத்தாலும் சிந்தனையாலும் உணர்வுகளாலும் தன் மகிழ்ச்சியை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மகிழ்ச்சியினை உச்சகட்ட நிலை கைத்தட்டி சிரித்தல். ஒருவேளை இந்த கைத்தட்டி சிரிப்பதால் அது உடல் ஆரோக்கியத்திற்கான தட்டுதல் நமக்கு ஏற்படுகிறது. இந்த சிரிப்பின் வகைகளே கைத்தட்டி சிரித்தல், கண் பார்த்து சிரித்தல், முகம் பார்த்து சிரித்தல், வாய் விட்டு சிரித்தல், வாய்க்குள்ளே சிரித்தல், சிறு உதடுகளை அசைத்து சார்த்தல், ஒரு விதமான நம்பிக்கை பார்வையில் சிரித்தல். உன் பார்வையே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு காதலன் காதலியை பார்த்துக் கொள்கிறான். உன் கண் என் கண்ணில் பட்டதால் அது மீன் வலையா கொசு வலையா என்று அவன் முகபாவனையிலே அறிந்து கேட்கிறான். அப்போ அந்த காதலி சொல்கின்றாள் மீன் வலை என்று. மீன் வலை இலை என்றால் அந்த மீன் உள்ளே சென்றால் வெளியே வராது. உன்னை காதலால் என் அன்பு உள்ளம் என் முகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. உன் பார்வையிலே நான் மதி மேங்கி அன்பால் பின்னி பிழைந்து உன் உள்ளே வந்து விட்டேன், வெளியே வர முடியவில்லை.
ஆனால் கொசுவலை என்றால் வெளியிலிருந்து உள்ள வராது. ஆகவே நான் உன்னை ஏற்கவில்லை, உன் முகம் எனக்கு பதியவில்லை. ஆகவே ஒரு அன்பின் நிலை, ஒரு முகம் பதிவு என்றால் அந்த முகம் பதிவு, அந்த மகிழ்ச்சியான இருந்த நிலை தொடர்ந்து நமக்கு அது நினைவெடுத்துக் கொண்டே வரும். ஆகவே சிரிக்கின்ற பொழுது நம்முடைய எந்த நிலையில் சிரிக்கின்றோம், எப்படி சிரிக்கின்றோம், எந்த சூழ்நிலையில் சிரிக்கின்றோம், எப்படி மகிழ்ச்சியா இருக்கின்றோம், யாரோடு மகிழ்ச்சியா இருக்கின்றோம், அந்த மகிழ்ச்சியை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் என்னென்ன, இவைகளெல்லாம் அடித்தளமாக ஆராய்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் உணர்வுகளாலும் சிந்தனைகளாலும் நீங்கள் ஏற்படுத்தி பகிர்கின்ற பொழுது யாரிடம் பகிர்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரிந்தவரிடம் மகிழ்ச்சியோடு பகிர்கிறீர்களா? உங்கள் தெரியாதவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் பெறுகின்றீர்களா என்பதை நாம் இந்த உலக வாழ்விலே சிந்திக்க வேண்டும். அவை மகிழ்ச்சி என்பது எல்லோருக்கும் இருக்கிறது, ஆனந்தம் என்பது எல்லோரிடம் இருக்கிறது. அதை ஏற்படுத்திக் கொள்வதும் அதை வலுப்படுத்திக் கொள்வதும் உங்களுடைய முக வெளிப்பாடு தான் காட்டுகிறது. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா, உன் முகம் நயவஞ்சகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏன் ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டியா என்று ஒரு பார்வையாளர்களை கேட்கின்றார். சிரிக்க தெரிய வைக்காதவன் வாழத் தெரியாதவன். ஒரு மனிதனை சிரிக்க வைக்காதவன், மகிழ வைக்காதவன், வாழத் தெரியாதவன். ஆகவே வாழத் தெரிந்தவர்கள் நாம் நம்மை வாழ வைத்துக் கொள்ளவும் பிறரை வாழ வைத்துக் கொள்ளவும் இந்த மகிழ்ச்சி தான் ஒரு அச்சாணி. அதுதான் ஒரு வண்டியினுடைய சக்கரத்தினுடைய கடையாணி. அந்த கடையாணி இருந்தால் தான் அந்த வண்டி ஓடும். ஆகவே வாழ்க்கை என்ற பயணத்தில், வளமை என்ற முன்னேற்றத்தில் அத்தியாவசியமாக இந்த மகிழ்ச்சி என்பது அமைகிறது. ஆகவே அன்பார்ந்த இந்த பற்றாளர்களே, இந்த மகிழ்ச்சியின் நாளாக மார்ச் 20 கொடுக்கின்ற போது மேலை நாடுகளெல்லாம் அதற்கு ஒரு நாளை, ஒரு இடத்தை கொண்டு மகிழ்ச்சிக்கிறார்கள். ஆகவே இன்று கூட சில நண்பர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு சுற்றுலா பயணம் செல்கின்றார்கள், குடும்பமாக செல்கின்றார்கள். ஒரு அலுவலகத்திலிருந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற போது அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகிறோம். ஆகவே ஒவ்வொரு பயணத்திலும், இந்த வாழ்க்கை பயணத்திலே பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை நம்முடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, அதை முதுமையில் இருந்தாலும் சரி, அல்லது இல்லறம் என்ற ஒரு குடும்ப நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது உறவுகள் நம்மளோடு இருக்கின்ற உறவுகள் அனைத்து வகை உறவுகளோடும் அவர்களோடு சந்திப்பதிலும், அவர்களை சென்று பார்ப்பதிலும், அவர்களோடு அந்த மகிழ்ச்சியை கலந்து கொள்வதிலும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மகிழ்ச்சியினுடைய பதிவாக உண்டு. நான் நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை நீங்கள் கணக்கிட்டு ஒரு நாள் கூட சிரிக்காத தூங்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாளையில் துயில் இருந்து விட்டால் 15 முறை நீங்கள் சிரிக்க வேண்டும். தன்னுடைய சமூகத்திலும் சூழ்நிலையிலும் சிரிக்க வேண்டும். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்களா சிரிச்சுக்கிட்டு கிடையாது, அது வேற அர்த்தத்தை கொடுக்கும். ஆகவே உள்ளார்ந்த மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதை, மன நிறைவு ஏற்பட்டதை இந்த பதிவினுடைய தொடக்கத்திலிருந்தே நான் பல நிலைகளில் அதை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஆகவே துன்பத்தை தவிர்க்க மகிழ்ச்சி தான் அருமருந்து. இந்த மகிழ்ச்சி நம் உள்ளத்தையும் பலப்படுத்தும், வாழ்க்கையும் பலப்படுத்தும். நீங்களே முயற்சி செய்து பாருங்கள், மகிழ்ச்சி பெறுங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். மகிழ்ச்சியே நிறைவு. நன்றி, வணக்கம்.